2 படகு. அதுல ஒன்று நிறைவுள்ள படகு, இன்னொன்று நிறைவு இல்லாத படகு. அவர் எதை தேர்ந்தெடுக்கிறார்? நிறைவுள்ள படகை தேர்ந்தெடுக்கல, குறையா இருக்கிற படகை தேர்ந்தெடுக்கிறார். இந்த வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நிறைவை தேடி போகிற தேவன் அல்ல, ஒரு குறைவை தேடி போகிற தேவன். இன்னைக்கு ஆராதனையில் வந்திருக்கிற நீங்கள் ஒரு குறையோடு வந்திருக்கலாம், ஒரு வேதனையோடு வந்திருக்கலாம், சமாளிக்க முடியாத பிரச்சனையோடு வந்திருக்கலாம். ஆனா ஒன்னதான் கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். அவர் நினைச்சிருந்தா நிறைவை தேடி போயிருக்கலாம். இப்போ பக்கத்துல ஒரு படகு இருக்கு, அது நிறைவான படகு. அது மீன் பிடித்து நிறைய நிரம்ப கொண்டு வந்து அந்த உடமஸ்தன் சந்தோஷத்தோட அந்த படகை கடற்கரையில் விட்டுட்டு மீன் மார்க்கெட்டில் மீனை விற்க கொண்டு போயிருக்கிறார். அந்த ஓனருக்கு, அந்த உடமஸ்தனுக்கு இந்த படகு நிறைய மீன்களை பிடித்து கொடுத்திருக்கிறது. இது பேரோடு இருக்கிற படகு, புகழோடு இருக்கிற படகு, நிறைவோடு இருக்கிற படகு, பாராட்டக்கூடிய படகு, எல்லாராலும் இது புகழக்கூடிய ஒரு படகு. ஆனா கர்த்தர் அந்த படகை தேர்ந்தெடுக்கல. மனிதனுக்கும் தேவனுக்குள்ள வித்தியாசம் அதுதான். இன்னைக்கு ஒரு மனுஷன் புகழோடு இருக்கிற, செல்வாக்கோடு இருக்கிற, நிறைவோடு இருக்கிற, அழகோடு இருக்கிற, ஆசீர்வாதமா இருக்கிற, செல்வ செழிப்பா இருக்கிற படகை தான் தேர்ந்தெடுப்பான். ஒரு வெறுமையா இருக்கிற, நிந்தையா இருக்கிற, அவமானத்தோடு இருக்கிற, தோல்வியோடு இருக்கிற, ஒன்றுமில்லாம இருக்கிற எதையுமே ஒரு மனிதன் தேர்ந்தெடுக்க மாட்டான். கரங்களை தள்ளி சொல்லுமா, ஆண்டவரை பாருங்க, அந்த இடத்துல அவர் நிறைவுள்ளதை தேடி போகாம குறை உள்ளதை தேடி போகிறார். இந்த படகுட நிலைமை என்ன தெரியுமா? இது நல்ல பிரயாசப்பட்ட ஒரு படகு. ராம் முழுதும் ரெஸ்டே இல்லாம அந்த கடற்கரையில மிதந்து தன் உடமஸ்தன் எங்கெல்லாம் அந்த படகு ஓட்டி கொண்டு போனானோ அங்கெல்லாம் அந்த படகு போயிட்டு வந்திருக்கு. ஆனா என்ன, இந்த படகு தன் எஜமானனுக்கு ஒரு மீனை கூட பிடிச்சு கொடுக்கல, ஒரு மீனை கூட இந்த படகு சுமந்து கொண்டு வரல. போகும்போது வலையை சுமந்து கொண்டு போச்சு, அந்த உடமஸ்தனை சுமந்து கொண்டு போச்சு, எல்லாமே சுமந்து கொண்டு போச்சு. ஆனா வரும்போது சுமந்து கொண்டு வர வேண்டிய மீனை சுமந்து கொண்டு வராம வெறுமையாக இந்த படகு கரைக்கு திரும்பி வந்திருக்கு. இந்த படகுல அதிகமான துக்கம் இருக்கு. இந்த படகுல அதிகமான துக்கம் இருக்கு. ஒரு மீன் கூட இந்த எஜமானுக்கு நான் பிடிச்சு கொடுக்க முடியல, ஒரு மீனை கூட நான் சுமந்து கொண்டு வர முடியலையே துக்கம். இன்னைக்கு துக்கத்தோடு இருக்கிற உங்களை தேடிதான் இயேசு வந்திருக்கிறார். கரங்களை தள்ள சொல்லுமா. ஆனா அதே இந்த பக்கத்துல இருக்க படகு சந்தோஷத்தோடு இருக்கு. என் எஜமானுக்கு நான் ஒரு 2 குட்டை நிறைய மீனை பிடிச்சிட்டு வந்துட்டேன், என்ன ஒரு சந்தோஷம். அதுக்கு பொட்டு வச்சிருக்கிறான், அதுக்கு ஒரு ஆரம் போட்டிருக்கிறான், அதுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்கிறான், அதுக்கு வாழ்க்கைன்னு எழுதியிருக்கிறான். ஆனா இந்த படகுக்கு எதுவுமே இல்லை. கரங்களை தள்ள சொல்லுமா. ஏன்? இந்த தன்னுடைய எஜமானனுக்கு ஒரு மீன் கூட இந்த படகை சுமந்து கொண்டு வரல. பெருமையான ஒரு படகு, தோல்வி அடைந்த ஒரு படகு. எத்தனையோ முறை அந்த கடற்கரையில் அது நீந்தி பயணம் பண்ணிருக்கு, ஒரு முறை கூட தோற்று போனதில்லை. ஆனா இன்றைக்கு இந்த தடவை இந்த படகு தோற்று போய் வந்திருக்கு. கர்த்தர் அந்த தோல்வியோடு இருக்க படகை தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார்.